அனைவருக்கு வணக்கம். ஆஹா கல்யாணம் டுடே எபிசோட். ஐஸ்வர்யாவை நினைச்சு கௌதம் உண்மையிலேயே ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த குழந்தையோடைய ஃபோட்டோ இருக்கும் ஹாஸ்பிட்டலில். அதை பார்த்து குழந்தை இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு கௌதம் மனசார நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. மக வெளியே வராங்க. என்ன கௌதம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு குழந்தையோடைய ஃபோட்டோவை மட்டும் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தால் நான் நம்பிடுவேன் நினச்சிங்களா? என் அக்காவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்துச்சு நான் உங்களை சும்மாவே விட்டு இருக்க மாட்டேன்றாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத என் அக்காவுடைய உயிர் விஷயத்துலேயே இப்படியெல்லாம் வேலை பண்ணியிருக்கீங்க அப்படின்றாங்க. இல்ல அது என்ன போய் இந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்க உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையான்றாங்க. உங்களால என்னைக்குமே என் அக்காவுக்கு பிரச்சனை மட்டும்தான் கௌதம் அப்படின்னு வான் பண்ணிட்டு போறாங்க. என் குழந்தை நல்லா இருக்கணும், எதுவுமே ஆகக்கூடாது ஐஷுக்கும் குழந்தைக்கும் அப்படின்ட்டு கௌதம் மனசார நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பிரபா வீட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அனாமிகா சொன்ன விஷயத்த இங்க பார், இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல நான் சைன் போடுறேன், உன் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டாருன்னா போயிடுறேன். ஆனால் அதே மாதிரி விஜய் நான் உன் கழுத்தில் பரிதாபப்பட்டு தான் தாலி கட்டினேன், ஆசைப்பட்டு தாலி கட்டலைன்னு இன்னும் சொல்லிட்டாங்கன்னா விஜய், அப்போ நீ விஜயோட லைஃப்பை விட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி அனாமிகா சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே பிரபா நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ நம்மளோட விஜய் வராங்க. என்னாச்சு பிரபா, நடந்த விஷயத்த இப்போ தான் கேள்விப்பட்டு சொல்லியிருக்கலாம்லன்றாங்க. அதனால தான் அப்செட்டாக இருக்கியா? ஆமான்றாங்க. சரி கவலைப்படாத, என்னாச்சு? மனசே சரியில்லை, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க. அப்போ நம்மளோட விஜய் டீ போட்டு எடுத்துகிட்டு வராங்க. விஜய் இருக்கட்டும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு இதை நீ குடின்றாங்க, நீ ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு தெரியுது, குடிடுவாங்க. குடிச்சிங்க பாரு, ஒரு ஃப்ரெண்டாக நீ என்கிட்ட தாராளமாக என்ன வேணுனாலும் ஷேர் பண்ணிக்கலான்றாங்க. என்கிட்ட சொல்லாத மட்டும் இருக்காது பிரபா, நீ என்னைக்கு என்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறியோ தாராளமாக ஷேர் பண்ணிக்கோன்றாங்க. மனசில் எல்லா விஷயத்தையும் வச்சுட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காது பிரபா அப்படின்ட்டுலாம் விஜய் சமாதானப்படுத்திட்டு போகிறாங்க. பிரபாவும் ரொம்ப கவலையோடு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வராங்க. உடனே பவித்ரா கிட்ட என்ன பவித்ரா கால் பண்ணும் ஆனால் வரவே இல்லை அவங்கன்றாங்க. தெரியல சார், சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்போ சில ரவுடிங்களாம் ஒர்க் பண்ணுற அந்த பவித்ரா கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. டே யாருடா நீங்கள், எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஓ நீ தானே இங்கே பவித்ரான்றாங்க. எங்கள் பாஸ்கே கால் பண்ணி இது மாதிரியெல்லாம் பேசியிருக்காங்க, சும்மா விடுவோமா என்ன அப்படின்றாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் பண்ணதான் தப்பு, அனாவசியமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க. யார் பண்ண தப்பு, நாங்கள் பண்ண தப்பா அப்படின்ற மாதிரியெல்லாம் பயங்கர ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கையை பிடிச்சலே இருக்கிறாங்க. டே இந்த பொண்ணு செம்மையாக இருக்குல்லடா அப்படின்ற மாதிரியெல்லாம் ரொம்ப இதாக பேசிட்டு இருக்கும். பயங்கர கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் சரியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சூர்யா ரவுடிங்கில் போட்டு சார மாதிரியே அடிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா என்னை விட்டுடுங்கன்றாங்க. போயிட்டு உன் பாஸ்கிட்ட சொல்கிறா, எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணிட்டு சொல்லு, இல்லைன்னு வச்சுக்கோ நான் என்ன ஆகவனே தெரியாது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிடுறாங்க. சரிங்க சார் நான் போயிடுறேன் சார் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சார் உங்களுக்கு கையில் அடிபட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பவித்ரா பார்த்தீங்கன்னா ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. தாத்தா பாட்டி என்னாச்சுன்னு கேட்கவும் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. என்னதான் ஆச்சுமா, சூர்யா கால் பண்ணாலும் எடுக்கல, தெரியல அத்தை வரந்தான் சொன்னா நான் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. அப்புறம் கோடீஸ்வரி என்ன பிரபா, என்ன மகா ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்றாங்க. உனக்கும் மாப்பிளைக்கு சண்டாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தான் இருக்கும்ன்றாங்க. கௌதம கானுன்னு சொல்கிறாங்க. சித்ரா யாராவது பெருசாக கண்டுக்கிறதுல அதோட எபிசோட் முடிச்சு